வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 222 காண்போமா? வசுதேவர் நந்தகோபர் சந்திப்பு. பரீட்சித்து மகாராஜனே, நந்த மகாராஜனின் வீடு ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய நாளிலிருந்து மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமாக விளங்கியது. கம்சனால் பிறந்த குழந்தைகள் கொல்லப்படும் விஷயம் நந்த மகாராஜனுக்கு முன்பே தெரிந்திருந்தது. அதனால் கோகுலத்தை பாதுகாக்கும் பணிக்கு உள்ளூர் இடையர்களை நந்தகோபர் நியமித்தார். அதன் பிறகு கம்சனுக்கு வருடாந்தர வரியை செலுத்துவதற்காக மதுராபுரிக்கு சென்றார். அதாவது பால், தயிர், வெண்ணெய் போன்ற பொருள்களை பல மாட்டு வண்டிகளில் கட்டிக்கொண்டு எடுத்துச் செல்வர். இதனையே வரியாக செலுத்துவர். தனது அன்பு சகோதரரும் நண்பருமான நந்த மகாராஜன் மதுராவிற்கு வந்திருப்பதும் வரிகளை கட்டி முடித்ததையும் கேள்விப்பட்ட வசுதேவர் நந்த மகாராஜனை சந்திக்கச் சென்றார். வசுதேவரும் நந்த மகாராஜனும் சிறந்த நண்பர்கள். அவர்கள் சகோதரர்களைப் போல வாழ்ந்தனர். மேலும் ஸ்ரீ பாத மத்வாச்சாரியாரின் குறிப்புகளிலிருந்து வசுதேவரும் நந்த மகாராஜனும் ஒன்றுபட்ட சகோதரர்கள் என்று தெரிய வருகிறது. அதாவது வசுதேவரின் தந்தையான சூரசேனர் மணந்து கொண்ட ஒரு வைசிய பெண்ணுக்கு நந்த மகாராஜன் பிறந்தார். பிறகு நந்த மகாராஜனும் யசோதை என்னும் ஒரு வைசிய பெண்ணையே மனம் புரிந்தார். எனவே இவர்களது குடும்பம் வைசிய குடும்பம் என்று புகழ் பெற்றது. கிருஷ்ணரும் பலராமரும் வைசிய செயல்களையே மேற்கொண்டனர். வசுதேவர் வந்திருப்பதை கேள்விப்பட்ட நந்த மகாராஜன் மிகவும் மனம் மகிழ்ந்தார். திடீரென்று வசுதேவர் அங்கு நிற்பதை கண்ட நந்த மகாராஜன் அவரை தழுவி கொண்டார். நந்த மகாராஜன் வசுதேவரை விட வயதில் மூத்தவர் என்பதால் வசுதேவர் அவருக்கு நமஸ்காரங்களை தெரிவித்தார். பரீட்சித்து மகாராஜனே, நந்த மகாராஜனால் இவ்வாறு கௌரவிக்கப்பட்ட வசுதேவர் தன்னுடைய மகன்களை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். நந்த மகாராஜனுக்கு பிறந்தது பெண் குழந்தையா அல்லது ஆண் குழந்தையா என்பதையும் கேட்டார். யசோதைக்கு பெண் குழந்தை பிறந்ததையும் அந்த குழந்தையை தான் எடுத்துக்கொண்டு பதிலுக்கு ஒரு ஆண் குழந்தையை அங்கு வைத்ததையும் வசுதேவர் அறிவார். இது பெரும் புதிராகும். இது நந்த மகாராஜனுக்கு தெரிந்துவிட்டதா என்பதை வசுதேவர் அறிந்து கொள்ள விரும்பினார். ஆனால் கிருஷ்ணரின் பிறப்பை பற்றிய புதிரினை நந்தகோபர் அறியவில்லை என்பதனை நிச்சயித்து கொண்டார். இதுவரை என்ன நடந்தது என்பதை கம்சனால் அறிய முடியாது என்பதால் கிருஷ்ணனுக்கு ஆபத்தில்லை என்பதையும் நினைத்து மகிழ்ந்தார். நந்தகோபரே, உம்மை காணும் நல்ல அதிர்ஷ்டத்தை நான் பெற்றேன். இந்த வாய்ப்பை பெற்ற நான் மீண்டும் பிறவி எடுத்ததாக உணர்கிறேன். நாம் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் நெருங்கிய நண்பர்களையும் பிரியமுள்ள உறவினர்களையும் இந்த உலகில் சந்திப்பது என்பது மிகவும் கடினமாகும். தானும் நந்த மகாராஜனும் இணைந்து வாழ முடியவில்லை என்று வசுதேவர் வருத்தப்பட்டார். நெருங்கிய உறவினராக இருந்தாலும் கடந்த கால கர்ம வினைகளுக்கேற்ப நாம் காலம் என்னும் அலைகளால் அடித்துச் செல்லப்படுகிறோம். அதனால் நம்மால் இணைந்திருக்க முடியவில்லை. பிறகு நந்த மகாராஜனிடம் அவர் இருக்கும் இடத்தில் காடு, பசுக்கள் ஆகியவற்றை பற்றி விசாரித்தார். பிறகு தன்னுடைய மனைவி ரோகிணியை பற்றியும் பலதேவரை பற்றியும் அறிந்து கொண்டார். தனக்கு மனைவியும் குழந்தைகளும் இருந்த பொழுதிலும் தன்னால் அவர்களை பாதுகாக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டார். நந்த மகாராஜன் கூறினார், தேவகிக்கு பிறந்த பல குழந்தைகளை கம்சன் கொன்றதையும் கடைசியாக பிறந்த பெண் குழந்தையை கொன்றதையும் கூறி வருத்தப்பட்டார். அவருடைய பேச்சில் இருந்து கிருஷ்ணரை பற்றிய உண்மையை நந்த மகாராஜன் அறியவில்லை என்பதை புரிந்து கொண்டார். அனைத்து செயல்களுக்கும் ஒருவனது கர்ம பலனும் விதியுமே காரணம் என்பதை கூறி நந்த மகாராஜன் வசுதேவரை சமாதானப்படுத்தினார். வசுதேவர் நந்த மகாராஜனிடம், அன்பான சகோதரரே, கம்சனுக்கு வருடாந்திர வரியை செலுத்தி விட்டீர்கள், என்னையும் பார்த்து விட்டீர்கள். இனிமேல் பல நாட்களுக்கு இந்த இடத்தில் இருக்க வேண்டாம். கோகுலத்தில் ஏதேனும் தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதை நான் அறிவேன். அதனால் உடனே விரைந்து கோகுலம் திரும்பிச் செல்ல கூறினார். வசுதேவர் இவ்வாறு கூறியவுடன் நந்த மகாராஜனும் தனது சகாக்களான இடையர்களுடன் வசுதேவரின் அனுமதியினை பெற்று தங்களுடைய எருதுகளை மாட்டு வண்டிகளுடன் பிணைத்து கோகுலத்தை நோக்கி புறப்பட்டார். பூதனை வதம். நந்த மகாராஜன் வீடு திரும்பும் பொழுது வசுதேவர் கூறியது பொய்யாக இருக்க முடியாது என்று கருதினார். தன்னுடைய குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். நந்த மகாராஜன் கோகுலத்திற்கு திரும்பும் பொழுது குழந்தைகளை கொல்லும்படி கம்சனால் ஏவப்பட்ட கொடிய அரக்கியான பூதனை தன் கடமையை செய்வதற்காக நகரங்களிலும் கிராமங்களிலும் இடைச்சேரிகளிலும் சஞ்சரித்து வந்தாள்.
தன்னுடைய மாயாஜாலத்தினால் ஒரு அழகிய மங்கையாக தன்னை மாற்றிக்கொண்ட அவள் நந்த மகாராஜனின் வசிப்பிடமான கோகுலத்திற்குள் புகுந்தாள். தன்னுடைய கணவரான கிருஷ்ணரை காண கையில் தாமரை மலரை ஏந்தியபடி அழகிய மகாலட்சுமி தேவியே வந்துவிட்டாளோ என பார்ப்பவர்கள் எண்ணினர். எந்தவித தடையுமின்றி நந்த மகாராஜனின் வீட்டினுள் புகுந்தாள். யாருடைய அனுமதியும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டாள். பூதனை இது சாதாரண குழந்தை அல்ல என்பதையும் உணர்ந்து கொண்டாள். குழந்தைகளை கொல்வதில் திறமை வாய்ந்த பூதனை தன்னை கொல்வதற்காக வந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்த கண்ணன் அவளுக்கு அஞ்சியவர் போல் தமது கண்களை மூடிக்கொண்டார். உறங்கும் பாம்பை ஒரு கயிறு என்று எண்ணி அதை தன் மடியில் வைத்துக் கொள்ளும் ஒருவனைப் போலவே உறங்கிக் கொண்டிருந்த கண்ணனை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டாள் பூதனை. பூதனையை அறைக்குள் கண்ட யசோதையும் ரோகிணியும் அவளது அழகில் மயங்கிவிட்டனர். ஒரு தாயை போல் குழந்தையை கவனித்ததால் அவளை தடுக்காமல் இருவரும் மௌனமாக இருந்தனர். பூதனை குழந்தை கிருஷ்ணருக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பித்தாள். அவளது முலைக்காம்பில் கொடுமையான விஷம் தடவப்பட்டு இருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ கடும் கோபம் கொண்டு அவளது முலையை தன்னுடைய இரு கைகளாலும் பற்றி மிகவும் கடுமையாக பிழிந்து முலைப்பாலுடன் அவளுடைய உயிரையும் சேர்த்து உறிஞ்ச ஆரம்பித்தார். கிருஷ்ணருக்கு தன்னை கொல்ல வந்த பூதனையின் மேல் கோபமில்லை. பிருந்தாவனத்தில் உள்ள பச்சிளம் குழந்தைகளை பூதனை கொன்றதற்காக தண்டனை அளிக்க முடிவு செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபம் கொண்டு அவளது உயிரை குடித்தார். நம்மாழ்வார் பாசுரத்தில் உழலை என் பின் பேய்ச்சி முளையூடு அவளை உயிருண்டான் திருவாய்மொழி பாசுரம் என்று பாடுகிறார். ராட்சசியான பூதனை தயவு செய்து என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு என்று கதறத் தொடங்கினாள். பகவானுக்கு அச்சுதன் என்ற திருநாமம் உண்டு. சுத என்பதற்கு நழுவ விடுதல் என்று பொருள். அச்சுதன் என்பதற்கு எந்த காரணம் கொண்டும் நழுவ விடமாட்டான் என்று பொருள். பகவானே கதி என்று நாம் அவனை சரணடைந்த பின் ஒரு நாளும் நம்மை அவன் கைவிட மாட்டான். பூதனையின் கொடூரமான செயலுக்கு பரிசாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளை தன் கால்களால் உதைக்கத் துவங்கினார். பூதனை உறக்க கதறியதால் மக்கள் அனைவரும் அஞ்சி கீழே விழுந்தனர். பரீட்சித்து மகாராஜனே இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட விருத்தாசுரனை போல் பூதனை தன் சுயமான ராட்சச ரூபத்துடன் வாயை அகலத் திறந்தபடி கை கால்களை பரப்பிக்கொண்டு தலைவிரிக்கோலமாக புல்வெளியில் விழுந்தாள். மாயா ஜாலத்தினால் சுய உருவத்தை மறைத்து கொண்டிருந்த பூதனை பகவானால் கொல்லப்பட்டதும் தன்னுடைய சுய ரூபத்துடன் கீழே விழுந்தாள். பரீட்சித்து மகாராஜனே பூதனையின் பிரம்மாண்டமான உடல் கீழே விழுந்ததும் அது 12 மைல்களுக்கு உட்பட்ட எல்லா மரங்களையும் நொறுக்கி தள்ளியது. பூதனை இறக்கும் பொழுது கிருஷ்ணரின் அறையையும் கிராமத்தையும் விட்டு வெளியேறி தன் பிரம்மாண்டமான உடலுடன் புல்வெளியில் விழுந்தாள். பூதனையின் கோரமான உருவத்தைக் கண்டு அனைவரும் அச்சத்திற்கு உள்ளாயினர். பிறங்கிய பேய்ச்சி முலை சுவை துண்டிண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்பை முன் கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவி முளையீர் வந்து காணீரே. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். இப்படி பெரியாழ்வார் பாடியிருப்பது போல் பூதனையின் உயிரை குடித்த குழந்தை கிருஷ்ணர் சிறிதும் பயமில்லாமல் பூதனையின் மார்பின் மேல் விளையாடி கொண்டிருந்தார். குழந்தையின் அற்புத செயலை காண கோபியர்கள் மகிழ்ச்சியுடன் முன்வந்து அவரை உடனே கையில் எடுத்து கொண்டனர். அதன் பிறகு குழந்தையான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தாய் யசோதையும் ரோகிணியும் மற்ற கோபியர்களும் சேர்ந்து பசுவின் வாலை சுழற்றி குழந்தைக்கு திருஷ்டி சுற்றி போட்டனர். பசுவின் சாணத்திற்கும் கோஜலத்திற்கும் மருத்துவ குணங்கள் அதிகம் உண்டு. கோஜலத்தால் குழந்தையை நன்கு அலம்பிவிட்ட பிறகு பசுவின் சாணத்தை குழந்தையின் உடலில் தடவினர். இந்த செயலை செய்யும் கோபியர்களும் முதலில் ஆச்சமனம் செய்து தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு பிறகு குழந்தைக்கு மந்திர உச்சாடனம் செய்தனர். பகவானின் நாமத்தை கூறி வழிபட்டனர். பிறகு மற்ற கோபியர்கள் யசோதையிடம் குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுக்கச் செய்தனர். அவளும் பாலூட்டி குழந்தையை படுக்க வைத்தாள். தாயிடம் முலைப்பால் குடித்ததால் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பது உறுதியாயிற்று. இதனால் திருப்தி அடைந்த கோபியர்கள் மன மகிழ்ச்சி அடைந்தனர். இதையேதான் பெரியாழ்வாரும் தன்னுடைய பாசுரத்தில் பேய்ச்சி முலை உண்ணக் கண்டு பின்னையும் நில்லாது என் நெஞ்சம் நில்லாது என் நெஞ்சம் ஆய்ச்சியர் எல்லோரும் கூடி அழைக்கவும் நான் முலை தந்தேன். பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். இதற்கிடையில் நந்த மகாராஜன் மற்ற இடையர்களுடன் மதுராவிலிருந்து திரும்பி வந்தார். பூதனையின் பிரம்மாண்டமான உயிரற்ற உடலை கண்டு நந்த மகாராஜன் திகைத்து நின்றார். நந்தகோபர் அடுத்ததாக செய்யப்போவது என்ன? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 223 காண்போமா? நன்றி, வணக்கம்.